ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து நம்ம 1000 கொஷின் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதில் ஆல்ரெடி வந்து 150 கொஷின் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். பார்ட் 4 வரைக்கும் போயிருக்கு. இதில் 2 பார்ட்டில் மட்டும் 25 கொஷின் போயிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 50 கொஷின்ஸ் கிட்ட பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரும், பாலிட்டியில் எதுக்கெலாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து கேட்குறாங்க அப்படின்றது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன சிலபஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கலாம், இதெல்லாம் முக்கியம் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிப்பீங்க. சம்டைம்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டதே வந்து ரிப்பீட்டட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே இருக்கும். தென் வந்து நமக்கு தமிழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 33 சீரியஸ் வரைக்கும் போயிருக்கு. அதுலேயும் வந்து 5000 கொஷின், அதாவது 50 மாதிரி வினாத்தாள் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 32 பார்ட்டு முடிஞ்சிருச்சு. 33வது பார்ட்டு கொடுத்துருக்கேன். இதுலேயும் வந்து 5வது பார்ட்டு போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபர் பண்ணலாம். அதோட பிளேலிஸ்ட்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீடியோவில் இந்த கொஷினோட ஃபினிஷ் பண்ணியிருப்போம். அரசியல் அமைப்பு முகவுரை என்பது அரசியல் அமைப்பின் ஜாதகம் என கூறியவர் வந்து KM முன்சி அவர்கள். அரசியல் அமைப்பு முகவுரை என்பது அரசியல் அமைப்பின் அரசியல் ஜாதகம் என குறிப்பிட்டவர் KM முன்சி அவர்கள். அடுத்து இன்றைக்கான கொஷின் பார்க்கலாம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷும் படிக்க சொல்கிறீங்க. ஆனாலும் வந்து அதை நம்ம படித்தோம்னா டைம் ரொம்ப அதிகமாகும். நான் ஒரு 1 செகண்ட் உங்களுக்கான வீடியோவை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் வந்து ப்ளே பட்டனை ஸ்டாப் பண்ணி உங்கள் வீடியோ படித்து ஆன்சர் தெரிஞ்சுக்கோங்கப்பா, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் பெருசாக இருக்கிற கொஷின்லாம் வந்து நான் ஜூம் பண்ண முடியாது. அதனால் தமிழுக்கு மட்டும் போயிடுறேன், ஓகேங்களா? பின்வருவனற்றை பொறுத்துக. இதில் RVS பெரி சாஸ்திரி, இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர். RVS பெரி சாஸ்திரி என்பவர் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர். AN ராய் என்பவர் முன்னாள் இந்திய தலைமை நீதிபதி. சரண் சிங் என்பவர் முன்னாள் இந்திய பிரதமர். BN ஜா என்பவர் முன்னாள் UPSC தலைவர். ஓகேங்களா? இதில் வந்து எல்லாமே நேராகவே கொடுத்துருக்காங்க, அதனால் பிரச்சனை இல்லை. RVS பெரி சாஸ்திரி என்பவர் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர். AN ராய் என்பவர் இந்திய தலைமை நீதிபதி முன்னாள். சரண் சிங் முன்னாள் இந்திய பிரதமர். BN ஜா என்பவர் முன்னாள் UPSC தலைவர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கங்க, இந்த கொஷின் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கங்கப்பா. அடுத்து, இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்பு படைகளின் மீதான உயர்தனி ஆணைய அதிகாரம் யாரிடம் ஒன்றியமைந்திருக்கிறது? இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்பு படைகளின் மீதான உயர்தனி ஆணைய அதிகாரம் யாரிடம் உற்றமைந்திருக்கிறதுனா குடியரசுத் தலைவரிடம். ஃபாஸ்ட்டாக படிக்கும்போது ஒரு சிலது மிஸ்டேக் ஆகுது. ஏன்னா மிஸ்டேக் பண்ணால் சாரி கேட்டுக்கிறேன், ஓகேங்களா? கீழ் சொல்லப்பட்டவற்றுள் தாங்கள் ஆணையிடுகிறோம் என்ற பொருள் உணர்த்துவது டேஷ் மனு. கீழ் சொல்லப்பட்டவற்றுள் நாங்கள் ஆணையிடுகிறோம் என்ற பொருள் உணர்த்துவது மாண்டமுஸ். அடுத்து, புதிய அகில இந்திய பணியினை டேஷால் உருவாக்க முடியும்? பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் என்ன பண்ணலான்னா, UPSC எக்ஸாம் எழுதுகிறோம் இல்லைங்களா, அதில் புதிய போஸ்டிங் வந்து உருவாக்க யாருக்கு அதிகாரம் இருக்குது? புதிய அகில இந்திய எக்ஸாம்னாவே UPSC எக்ஸாம், ஓகேங்களா? அந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா யாரால் புதுசாக உருவாக்க முடியும்? இப்போ IAS, IPS, IFS, IRS அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். அதில் வந்து புதுசாக ஒரு போஸ்டிங்கை உருவாக்கணும்னா பாராளுமன்றத்தின் சட்டத்தின் மூலம் உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்து, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்துரு டேஷ் உறுப்பாகும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்துரு டேஷின் உறுப்புனா சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா. அடுத்து, கீழ் சொல்லப்பட்டவற்றுள் இந்திய பாராளுமன்றத்தின் இறையாண்மைக்கு உள்ள வரம்புகள் வந்து 4 தான் சொல்லியிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஜுடிஷியல் ரிவ்யூ, ஃபெடரலிசம், ரிட்டன் கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு 4 சொல்லியிருக்காங்க. அடிப்படை உரிமைகள், நீதி புனராய்வு,
அடிப்படை உரிமைகள், நீதி புனராய்வு, கூட்டாட்சி, எழுதப்பட்ட அரசியலமைப்பு. இந்த 4மே இந்திய பாராளுமன்றத்தின் இறையாண்மைக்கு உள்ள வரம்புகள். அடிப்படை உரிமைகள், நீதி புனராய்வு, கூட்டாட்சி, எழுதப்பட்ட அரசியலமைப்பு. அடுத்து The duties of the state have been listed in which part of the Indian Constitution? Directive Principles of State Policy. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த ஒரு பகுதியின் கீழ் அரசின் கடமைகள் என கருதப்படவைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன? இது அரசிற்கான வழிகாட்டு நெறிமுறைகள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியின் கீழ்னா வழிகாட்டு நெறிமுறையின் கீழ் அரசின் கடமைகளாக கருதப்பட்டது பட்டியலிடப்பட்டுள்ளன. அரசுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளில் பட்டியலிட்டிருப்பாங்க. அடுத்து அரசியலமைப்பு விதிகள் 14 முதல் 18 வரை விளக்குவது. சமத்துவ உரிமை. ஆர்டிகல் 14 to 18 என்ன சொல்லுது அப்படின்னா ரைட் ஆஃப் ஈக்குவாலிட்டி, சமத்துவ உரிமையை பற்றி சொல்லுது. ரைட் ஆஃப் ஈக்குவாலிட்டி, சமத்துவ உரிமையை பற்றி சொல்லுது. அடுத்து லோக் ஆயுக்தா மற்றும் உபல் லோக் ஆயுக்தாவின் முதல் அகில இந்திய கருத்துருவாக்கம் நடைபெற்ற இடம் சிம்லா. லோக் ஆயுக்தா மற்றும் உபல் லோக் ஆயுக்தாவின் அகில இந்திய கருத்தரங்கம் நடைபெற்ற இடம் சிம்லா. த ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ் ஆஃப் லோக் ஆயுக்தா அண்ட் உபல் லோக் ஆயுக்தாஸ் were held in ஷிம்லா. ஓகேங்களா? அடுத்து ஒரு சிலது நான் படிக்கிறேன்ப்பா. ஓகேங்களா? ஒரு சிலது நீங்கள் பார்த்துக்கங்க. அடுத்து குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவி இடங்கள் காலியாக இருக்கும்போது குடியரசுத் தலைவராக செயல்படுபவர். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் பதவி இடங்கள் காலியாக இருக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவராக செயல்படுபவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதுபோல் இருந்தவர் பார்த்தீங்கன்னா எம் இதயதுல்லா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அவர் தான் குடியரசுத் தலைவர் பதவியும் துணை குடியரசுத் தலைவர் பதவியும் காலியாக இருக்கும்போது அவர் குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார். அடுத்து முதலாவது மக்களவை எப்போது கலைக்கப்பட்டது? ஏப்ரல் 4, 1957. முதலாவது மக்களவை எப்போது கலைக்கப்பட்டது? ஏப்ரல் 4, 1957. வென் வாஸ் த ஃபர்ஸ்ட் லோக்சபா டிசால்வ்டுனா ஏப்ரல் 4, 1957. ஏப்ரல் 4, 1957. முதலாவது மக்களவை எப்போது கலைக்கப்பட்டது? ஏப்ரல் 4, 1957. இந்த கொஷின் பார்த்துக்கங்க. ஓகேங்களா? இதில் 3 மட்டும்தான் கரெக்டுன்னு சொல்கிறாங்க. கேசவனந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் சாராம்சமாக கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? 3 மட்டும்தான் சரியானதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 3 மட்டும்தான் சரியானது அப்படின்னு சொல்கிறாங்க. பி தான் ஆன்சர். 3 மட்டும் சரி. முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதி. இது கேசவனந்த பாரதி வழக்கு முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதின்னு கேசவனந்த பாரதி வழக்கில் சொல்லியிருப்பாங்க. 3 மட்டும் சரி. அடுத்து இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி எப்போது அமுல்படுத்தப்பட்டது? ஜூலை 1, 2017. இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரினா ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஜூலை 1, 2017 அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜூலை 1, 2017 இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்து இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் முறையை கொண்டு வந்ததின் முக்கியமான நோக்கம் அரசியல் அதிகாரத்தை பரவலாக்கம் செய்ய. இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் முறையை கொண்டு வந்ததின் முக்கியமான நோக்கம் அரசியல் அதிகாரத்தை பரவலாக்கம் செய்ய. இது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸ்டேட்ஸு ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க. கேரளா 1956, நாகாலாந்து கேரளா 1956, நாகாலாந்து பார்த்திங்கன்னா 1963, மகாராஷ்டிரா 1960, ஹரியானா பார்த்திங்கன்னா 1960. ஸ்டேட்ஸு எந்த ஆண்டு உருவானது? ஓகேங்களா? அடுத்து இதில் இன்னொரு முறை பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் கொஷின் மட்டும்தான் இருக்குது. கேரளா 1956 உருவாச்சு. நாகாலாந்து பார்த்திங்கன்னா 1963, மகாராஷ்டிரா 1960, ஹரியானா 1966. அடுத்து
Who appoints the member and chairman of the Central Information Commission? President alone can appoint. President alone can appoint. மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பது குடியரசுத் தலைவர் மட்டுமே நியமிக்கலாம். மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் மட்டும் நியமிக்கலாம். மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள். அடுத்து, ஒரிசாவில் தண்ணீர் பஞ்சாயத் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஒரிசாவில் தண்ணீர் பஞ்சாயத் தொடங்கப்பட்ட ஆண்டு 2000. Mention the year Pani Panchayat was formed in Odisha 2000. அடுத்து, fundamental duties were incorporated in the constitution on the recommendation of Swaram Singh Committee. அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்க பரிந்துரை செய்தது ஸ்வரன் சிங் கமிட்டி. அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்க பரிந்துரை செய்தது ஸ்வரன் சிங் கமிட்டி. Which of the following is mismatched? இதில் ஆர்டிக்கல் 41 இதுதான் மிஸ்மேட்ச் ஆயிருக்கு. ஆர்டிக்கல் 40 ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்ஸ் யூனிஃபார்ம் சிவில் கோட் 44. 39A ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்டு. ஓகேங்களா? இதில் நமக்கு எது தவறாக கொடுத்துருக்காங்க? சி மட்டும்தான் தவறாக கொடுத்துருக்காங்க. 40 என்ன சொல்லுது? ஆர்டிக்கல் 40 என்ன சொல்லுது? கிராம பஞ்சாயத்து அமைப்பை பற்றி சொல்லுது. ஆர்டிக்கல் 44 பொது சிவில் குறியீடை பற்றி சொல்லுது. 39A சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி. இந்த ஆர்டிக்கல் 41 என்ன சொல்லுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான கொஷின். அப்படி யாருமே சொல்லலைன்னா நான் கமெண்ட் பண்ணுறேன். அடுத்து, இந்தியாவில் தொடங்கப்பட்ட நில சீர்திருத்தத்தின் பகுதியாக பின்வருவன சேர்க்கப்பட்டது. என்ன சேர்த்திருக்காங்க? அனைத்துமே. இடைத்தரகர்களை ஒழித்தல், குத்தகை சீர்திருத்தங்கள், விவசாய மறுசீரமைப்பு. இடைத்தரகர்களை ஒழித்தல், குத்தகை சீர்திருத்தங்கள், விவசாய மறுசீரமைப்பு எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் தொடங்கப்பட்ட நில சீர்திருத்தத்தின் பகுதியாக பின்வருவது சேர்க்கப்பட்டது. அடுத்து, கீழ் காணப்படும் பிரிவுகளில் எது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் தேதியினை அறிவிக்கும் அதிகாரம் அளிக்கின்றது? கீழ்காணும் பிரிவுகளில் எது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் தேதியினை அறிவிக்கும் அதிகாரம் அளிக்கின்றதுன்னா, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 14 to 15. பிரிவு 14 to 15 தான் அதிகாரம் அளிக்கிறது. 1951 பிரதிநிதித்துவ சட்டம் ஆர்டிக்கல் 14 to 15 வரைக்கும். ஓகேங்களா? செக்ஷன் 14 and 15, அதாவது 14 மற்றும் 15, செக்ஷன் 14 and 15 ஆஃப் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951. அடுத்து இது பார்த்துக்குங்க. இந்த மேட்ச் த ஃபாலோயிங் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. பொருத்தமானவற்றை இணையிடுக. கிஷான் சூரியோதே யோஜனா இது மின்சாரம். சூரியோதே நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுங்க. சூரியோதேனா மின்சாரம். பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா இது பார்த்திங்கன்னா பயிர்க்கடன். பிரதம மந்திரி கிசான்னா கிசான் சம்மன் நிதி யோஜனா. இந்த கிசான் பயிர்க்கடன். சாகர்கேது சர்வங்கி கல்யாண் யோஜனா இது மீனவர்கள் நலன். சாகர்கேது சர்வாங்கி கல்யாண் யோஜனா மீனவர்கள் நலன். அதுக்கப்புறம் SHODH யோஜனா இது பார்த்திங்கன்னா மாணவர்கள் நலன். SHODH யோஜனா இது மாணவர்கள் நலன். அடுத்து இது நோட் பண்ணி ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகளுள் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ள பேச்சு சுதந்திரம் என்பது கீழ்காணும் எந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டது அப்படின்னா 1, 2, 3க்கு நயப்பண்பு மற்றும் ஒழுக்க நெறிகளுக்கு மாறுபாடாக இல்லாமல் இருப்பது, நீதிமன்ற அவமதிப்பு இல்லாமல் இருப்பது, அரசின் பாதுகாப்பிற்கு பங்கம் ஏற்படாமல் இருப்பது, மத நம்பிக்கைகளுக்கு எதிரானதாக இல்லாமல் இருப்பது. இது ஆப்ஷன் 4 கிடையாது. மத நம்பிக்கைகளுக்கு எதிரானதாக இல்லாமல் இருப்பது என்பது அவங்கவுங்கள விருப்பம்.
ஓகேங்களா. ஒரு சிலர் மதத்து மேலே ஈடுபாட்டோடு இருப்பாங்க. ஒரு சிலர் மதம் மேலே ஈடுபாடு இல்லாமல் இருப்பாங்க. அனைவரும் சமம், எம்மதமும் சம்மதம்னு இருப்பாங்க. இல்ல ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க மதத்து மேலே பற்றுப்பட்டுருப்பாங்க. ஆனா அது வந்து அவங்கவங்க விருப்பம் இல்லைங்களா? இது வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நயப்பண்பு மற்றும் ஒழுக்க நெறிகளுக்கு மாறுபாடாக இல்லாமல் இருப்பது, நீதிமன்ற அவமதிப்பு இல்லாமல் இருப்பது, அரசின் பாதுகாப்பிற்கு பங்கம் ஏற்படும்படி இல்லாமல் இருப்பது. ஓகேங்களா. இதுதான் வந்து பேச்சு சுதந்திரம்னு சொல்றாங்க. அடுத்து இந்த பொறுத்துக்கவும் பார்த்துக்கங்க. இதில் 2ம் 3ம் வந்து தவறான இணைன்னு சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிரா ஈரவை சட்டமன்றம், ஆந்திர பிரதேசம் ஈரவை சட்டமன்றம், தெலுங்கானா, பீகார் எல்லாமே ஈரவை சட்டமன்றம். இப்போ தமிழ்நாடு தான் ஓரவை சட்டமன்றம். ஓகேங்களா. மகாராஷ்டிரா ஈரவை, தெலுங்கானா ஈரவை, பீகாரும் ஈரவை, ஆந்திர பிரதேசமும் ஈரவை சட்டமன்றம் தான். அடுத்து இந்த கொஷினும் பார்த்துக்கங்க. ஓகேங்களா. சரியான இணையை தேர்ந்தெடு. இதில் 1, 2ம் வந்து சரி. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 269. ஆர்டிக்கல் 269 மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 269. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது வந்து 68. மத்திய அரசு விதிப்பாங்க, ஆனால் மாநில அரசு வசூல் செஞ்சு கொடுக்கணும். மத்திய அரசே அதாவது மத்திய அரசே வந்து வரி விதித்து அவங்களே வந்து வசூல் பண்ணாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 269. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள் பற்றி சொல்கிறது ஷரத்து வந்து பார்த்திங்கன்னா 267ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறு. ஓகேங்களா. ஐ திங்க் வந்து 270ன்னு நினைக்கிறேன் ஆர்டிக்கல். இது வந்து செக் பண்ணி பாருங்கள். இல்லை 267 ஆர்டிக்கல் என்ன சொல்லுது, 270 என்ன சொல்லுது இந்த ஆர்டிக்கல்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 86வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 2002 படி 51A(k)வில் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 14 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல். 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2002 படி 51A(k)வில் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டது? 14 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல். அடுத்து பல்வேறு சமுதாயங்களுக்கு இடையேயான சமூகம், கல்வி மற்றும் உளவியல் நலவாழ்வு தொடர்பான சிந்தனை டேஸ் எனப்படும்னா தேசிய ஒருங்கிணைப்புன்னு சொல்லுவாங்க. பல்வேறு சமுதாயங்களுக்கு இடையான சமூகம், கல்வி மற்றும் உளவியல் நலவாழ்வு தொடர்பான சிந்தனை தேசிய ஒருங்கிணைப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த இந்த கொஷின் வந்து பார்த்துக்குங்கப்பா. ப்ளே பட்டன் ஸ்டாப் பண்ணி. இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பட்டியலை மாநிலங்களே தயாரிக்கும் அதிகாரத்தை மீட்பதற்காக இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்தம் கீழ்கண்ட 3 அரசமைப்பு கூறுகளை திருத்தியது. எதுனா 338B, 342A, 366. இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பட்டியலை மாநிலங்களே தயாரிக்கும் அதிகாரத்தை மீட்பதற்காக இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்தம் 338B, 342A, 366. அடுத்து தவறாக பொருந்தியுள்ளது எது? தவறாக பொருந்தியுள்ளது பி தான். ஓகேங்களா. அரசியல் அமைப்பு பிரிவு 14 என்ன சொன்னதுன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அரசியல் அமைப்பு பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. 17 என்ன சொல்லுதுன்னா தீண்டாமை ஒழிப்பு பற்றி ஐ திங்க். ஓகேங்களா. அதை பற்றி சொல்லுது. அரசியல் அமைப்பு பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அடுத்து 17 வந்து பார்த்திங்கன்னா பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்புன்னு சொல்கிறது ஆர்டிக்கல் வந்து 16. 17 வந்து தீண்டாமை ஒழிப்பு பற்றி சொல்கிறது. அடுத்து அரசியலமைப்பு 21A தொடக்க கல்வி உரிமை பற்றி சொல்லுது. 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. இது வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் 3 லெசன் இருக்கும் இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட் லெசன்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு அந்த லெசனில் இருக்கும். அதுக்கப்புறம் மத்திய அரசு மாநில அரசுன்னு 3 லெசன் இருக்கும். அந்த 3த்தில் இருக்கிற ஆர்டிக்கலுமே நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். இது வந்து ஃபஸ்ட் லெசனில் இருக்கிறது. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் டேஸ் போல் தோற்றம் அளிப்பவை ஆகும். அறிவுறுத்தல் செயற்கருவி 1935. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் டேஸ் போல் தோற்றம் அளிக்குதுன்னா அறிவுறுத்தல் செயற்கருவி 1935. அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் 19
1935. The directive principles of state policy of Indian Constitution resembles Instrument of Instruction 1935. அடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் இது பார்த்துக்குங்க. ஓகேங்களா? சர்க்காரியா ஆணையம். சர்க்காரியா ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம். சர்க்காரிய ஆணையம் வந்து அமைச்சது மத்திய அரசாங்கம். ராஜமன்னார் குழு அமைச்சது தமிழ்நாடு அரசாங்கம். அனந்தபூர் சாஹிப் தீர்மானம் வந்து அகாலி தளம். பொம்மை தீர்ப்பு உச்சநீதிமன்றம். சர்க்காரியா குழு வந்து ஆணையத்தை அமைச்சது மத்திய அரசாங்கம். இந்திரா காந்தி அம்மையார் அப்போ தான் அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ராஜமன்னார் குழு தமிழ்நாடு அரசாங்கம். மத்தியத்திற்கும் மாநிலத்திற்கும் இடையே உள்ள உறவு பற்றி ஆரைய அமைச்சது தான் ராஜமன்னார் குழு. அனந்தபூர் சாஹிப் தீர்மானம் வந்து அகாலி தளம். பொம்மை தீர்ப்பு அளித்தது வந்து உச்ச நீதிமன்றம். அடுத்து இது ஒரு பொறுத்துகருக்கு ப்ளே பட்டன் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? கீழ்கண்டவைகளை முறையாக பொறுத்துக. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. சட்ட அளவியல் சட்டம் 2009. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. கள்ள சந்தைப்படுத்துதல் தடுப்பு சட்டம் 1980. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. சட்ட அளவியல் 2009. அத்தியாவசிய பொருட்கள் 1955. கள்ள சந்தைப்படுத்தல் தடுப்பு சட்டம் 1980. துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவரை பதவி நீக்கம் செய்யும் முறை. துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவரை பதவி நீக்கம் செய்யும் முறை வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய நிர்ணயிக்கப்பட்ட அதே முறை. குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய நிர்ணயிக்கப்பட்ட அதே முறை. அடுத்து இந்தியாவில் தாராளமய கொள்கை செயல்பாடுகள் எந்த குழுவின் கீழ் இயங்கியது? டட் குழு. இந்தியாவில் தாராளமய கொள்கை செயல்பாடுகள் எந்த குழுவின் கீழ் இயங்குதுன்னா டட் குழு. த ஒர்க்கிங் ஆஃப் லைசன்சிங் பாலிசி இன் இந்தியா அண்டர் த கமிட்டி ஆஃப் டட் கமிட்டி. ஓகேங்களா? தேர்தல் ஆணையம் தனது வருடாந்திர அறிக்கையை யாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும்? இந்திய குடியரசுத் தலைவருக்கு. தேர்தல் ஆணையம் தனது வருடாந்திர அறிக்கையை யாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும்? இந்திய குடியரசுத் தலைவருக்கு. To whom does the election commission submit its annual report? President of India. President of India. அடுத்து உள்ளாட்சித்துறை அரசாங்கத்தில் தேர்தல் கட்டாயம் என்று கூறிய சட்ட திருத்தம். உள்ளாட்சித்துறை அரசாங்கத்தில் தேர்தல் கட்டாயம் என்று கூறிய சட்ட திருத்தம் 73வது சட்ட திருத்தம். உள்ளாட்சித்துறை அரசாங்கத்தில் தேர்தல் கட்டாயம் என்று கூறிய சட்ட திருத்தம் 73வது சட்ட திருத்தம். எலெக்ஷன் டு த லோக்கல் கவர்மெண்ட் பாடிஸ் ஆர் மேட் mandatory பை விச் அமெண்ட்மெண்ட்னா 73rd. ஓகேங்களா? அமெண்ட்மெண்ட். Which among the following is the utility of directive principles of state policy? 1 2. ஓகேங்களா? 1 2. ரெகர்ட் கான்ஸ்டியூஷன். அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் பயன்பாடுகள். அதாவது வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளின் பயன்பாடுகள் கீழ்காணப்படுபவைகளில் எது எவை? ஓகேங்களா? நெகிழா அரசியலமைப்பு, கவர்னர் நியமனம். நெகிழா அரசியலமைப்பு, கவர்னர் நியமனம் ரெண்டுமே. அடுத்து காக்கா கலேல்கர் ஆணையம் எதனோடு தொடர்புடையது? பிற்படுத்தப்பட்டோர் தேசிய ஆணையம். காக்கா கலேல்கர் ஆணையம் எதோடு தொடர்புடையதுன்னா பிற்படுத்தப்பட்டோர் தேசிய ஆணையம். பிற்படுத்தப்பட்டோர் தேசிய ஆணையம். த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். காக்கா கலேல்கர் கமிஷன் இஸ் ரிலேட்டட் டு த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். பிற்படுத்தப்பட்டோர் தேசிய ஆணையம். நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பில் உள்ள பட்டியல் சாதிகள், பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பிற பலவீனமான பிரிவுகளின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை ஊக்குவிக்கும் பிரிவை அடையாளம் காணவும். ஆர்டிக்கல் 46. ஆர்டிக்கல் 46. அடுத்து எந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி வாக்குரிமை வயதை 21 18 வயதாக குறைத்தது? வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? 61வது அரசியலமைப்பு சட்டம். 61வது அரசியலமைப்பு சட்டம். எந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி வாக்குரிமை வயதை 21 18 வயதாக குறைத்தது?
61வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா? அடுத்து விதி 200 விளக்குவது. ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக வைத்துக்கொள்ளல். ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக வைத்துக்கொள்வது ஆர்டிக்கல் 200. Article 200 explains about governor reserves a bill for the assent of the president. Governor reserves the bill for the assent of the president. அடுத்து கீழ்கண்டவற்றுள் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் பற்றி சொல்லப்பட்டவைகளில் சரியான கூற்று எது எவை? இதில் 1, 2மே ஓகேங்களா. வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசமைப்பின் சட்டத்தின் 4ஆம் பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பகுதி 4ல் வழிகாட்டு நெறிமுறைகள் பற்றி குறிப்பிட்டிருக்கு. வழிகாட்டு நெறிமுறைகள் கோட்பாடுகளின் மீது இயற்றப்படும் சட்டங்கள் நீதிமன்றம் தனது அதிகாரத்தின் மூலம் கால வரையறுக்க முடியும். நல்லா நோட் பண்ணுங்க. வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு பகுதி 4ல் இருக்கு. அந்த வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் மீது இயற்றப்படும் சட்டங்கள் நீதிமன்றம் தனது அதிகாரத்தின் மூலம் கால வரையறுக்க முடியும். அடுத்து விதி 359 படி குடியரசுத் தலைவர் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யும் அதிகாரம் பெற்றவர். இந்த ஆர்டிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. 359 என்ன சொல்லுது? குடியரசுத் தலைவர் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யும் அதிகாரம் பெற்றவர். According to Article 59, President has the power to suspend fundamental rights. President has the power to suspend fundamental rights. Next, பின்வரும் ஊழல் தடுப்பு அமைப்புகளில் சந்தானம் குழு பரிந்துரையால் நிறுவப்பட்டவை 1ம் 2ம். மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம், மத்திய விசாரணை ஆணையம். மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம், மத்திய விசாரணை ஆணையம். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மத்திய புலனாய்வு செயலகம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? ஏப்ரல் 1963. மத்திய புலனாய்வு செயலகம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? அதாவது சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எப்போ கிரியேட் பண்ணாங்கன்னா ஏப்ரல் 1963. ஏப்ரல் 1963. அடுத்து கூற்று 2 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கூற்று 2மே உண்மை, சரியான விளக்கம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 2மே உண்மைதான், ஆனால் சரியான விளக்கம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்திய பாராளுமன்றத்தின் நிரந்தர சபை மாநிலங்களவை. நிரந்தர சபை மாநிலங்களவை. மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களின் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள், மக்களின் பிரதிநிதிகளாக இல்லை. இது கூற்று 2மே சரிதான், ஆனால் சரியாக விளக்கலை. ஓகேங்களா? அடுத்து The Jammu and Kashmir Reorganization Act 2019 is enacted for the purpose of 1 and 2 creation of Union Territory of Ladakh, creation of Union Territory of Jammu and Kashmir. ஜம்மு காஷ்மீர் மறுவரையறை சட்டம் 2019 எந்த நோக்கத்திற்காக நிறைவேற்றப்பட்டது? ஜம்மு காஷ்மீர் மறுவரையறை சட்டம் 2019 எந்த நோக்கத்திற்காக நிறைவேற்றப்பட்டது? லடாக் பகுதியை யூனியன் பிரதேசமாக்க, ஜம்மு காஷ்மீரை யூனியன் பிரதேசமாக்க. லடாக் யூனியன் பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசம். அரசின் நெறிமுறை கொள்கைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு விதிகள் 38, 39, 41, 42 மற்றும் 43 டேஷ் கொள்கையை வெளிப்படுத்துனா சமதர்ம கொள்கையை. இந்த 41 பற்றி நான் உங்ககிட்ட கேட்டிருப்பேன். அரசின் நெறிமுறை கொள்கைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு விதிகள் 38, 39, 41, 42, 43 இந்த 5 ஆர்டிகளும் பார்த்தீங்கன்னா சமதர்ம கொள்கையை வெளிப்படுத்துது. சமதர்ம கொள்கையை சோசியாலிஸ்டிக். அடுத்து ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. சுதந்திர உழைப்பாளர் கட்சி பிஆர் அம்பேத்கர் அவர்களது, அதாவது தலைவர் இல்லைன்னா உறுப்பினராக இருக்கலாம் அந்த கட்சிக்கு. சுதந்திர உழைப்பாளர் கட்சி பிஆர் அம்பேத்கர். பாரதிய ஜனசங்கம் தீன் தயாள் உபாத்யாய். சுதந்திர கட்சி இது சி ராஜகோபாலாச்சாரி. கம்யூனிஸ்ட் ஏகே கோபாலன். சுதந்திர உழைப்பாளர் கட்சி பிஆர் அம்பேத்கர். பாரதிய ஜனசங்கம் தீன் தயாள் உபாத்யாய். சுதந்திர கட்சி சி ராஜகோபாலாச்சாரி. கம்யூனிஸ்ட் கட்சி ஏகே கோபாலன் அவர்கள். அடுத்து அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் என கூறியவர் பதஞ்சலி சாஸ்திரி.
அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் என கூறியவர் பதஞ்சலி சாஸ்திரி. அடிப்படை உரிமைகள் மக்களாட்சியின் கவசம்னு வந்தால் பதஞ்சலி சாஸ்திரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பதஞ்சலி என்ன ஒரு மருந்து ரிலேட்டடாக இருக்கும் இல்லைங்களா, அப்போ மருந்து சாப்பிட்டா நமக்கு கவசம் மாதிரி இருக்கும் உடம்பு சரியில்லாத டைமில் அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்க, அவ்வளோதாங்க. இன்றைக்கூட நம்ம வந்து ஒரு 200 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். ஓகேங்களா, 200 கொஷின் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோலையும் ஒரு 50 கொஷின் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த சீரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனல் யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் காமெண்ட்லையும் இருக்கும். இது வரைக்கும் நம்ம நடத்தினதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் வந்து பை பண்ணிக்கலாம். எல்லா யூனிட்ஸுமே இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா, உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.